நான் தான் இருக்க ஃபுல்லா, உனக்கு ஃபுல்லா. என்னங்க இது லைட்லாம் இருக்கு? லைட் ஆஃப் பண்ணணும் ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன ஆயிஸ்டம் the light is disturbance. Don't mistake. இப்ப பண்ணிடுறேன். One, two, கொஞ்சம் நில்லுங்களே, கொஞ்சம் நில்லுங்களே. நில்லுங்க சுவாமி, நிலைமை சரியில்லாத நேரத்துல எங்க போறேன்? கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு பர்சோட பணத்தையும் எடுத்துட்டு ஓடுறாளே. சுவாமி, நீரும் அவளை திருட்டுத்தனமா தானே அழிச்சிட்டு வந்தீர். செவிக்கல சுவாமி, ஆமநாட்டி உடுப்ப போட்டு பொம்மை நாட்டி அழிச்சிட்டு வந்தா அது திருட்டுத்தனம் தானே. மிஸ்டர் விஜயம், எது எந்த வழியில வந்ததோ அது அந்த வழியிலேயே போறது. நேரான வழியில வந்தது கண்ணுக்கு நேரா நின்று உம்மை பார்த்து பார்த்து ஏங்குறதே. I don't care. நிறுத்தியா உன் தசுமுசு இங்கிலீஷ எனக்கு வர ஆட்டத்துக்கு ஒரே வேண்டாம். நீ வேறையா குறுக்க குறுக்க யோ காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறையா பாரியா இந்த பொண்ணு. யோ இளமைங்கிறது கல்கண்டு மாதிரியா. கல்கண்டு வெயில்ல வச்சாலும் உருகும், மழையில வச்சாலும் கரையும். அதே மாதிரி தாயா இளமை இன்பத்திலையும் கரையும், துன்பத்திலையும் கரையும். பாவையா இந்த பொண்ணு துக்கத்திலேயே கரைஞ்சிட்டு இருக்குதியா. உன்னை கையெடுத்து கும்பிடுற, காப்பாத்தியா, கருணை காட்டியா. இதுக்கு மேல சொல்ல தெரியாயோ. இவளை பத்தி மட்டும் பேசாத. இவன் என் முகத்திலேயே முழிக்க கூடாது. நான் அன்னைக்கு சொன்னதுதான். நீங்க இப்படி சொல்லிட்டா இந்த பொண்ணுக்கு வழிதான் என்ன? என் 10,000க்கு மட்டும் வழி என்ன? பாயிண்ட்க்கு வந்துட்டு மிஸ்டர் விஜயம், நாங்களும் தினசரி பார்த்துட்டே தான் வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரையல. இதுகளுக்கெல்லாம் எத்தனை கொடுப்பீர்? அது ஏன் இஷ்டம். 100 கொடுப்பேன், 500 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன். ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கா? இவனா எப்படி சாமி எக்கச்சக்கமா தண்ணியை போட்டு 10 நிமிஷத்துக்கு சாமி? அந்த 10 நிமிஷம் இங்க வரப்பட்டவா உமக்கு உடம்ப மட்டும் தான் கொடுக்கிறாளே தவிர உள்ளத்தையுமா சேர்த்து கொடுக்கிறாள். சாமி சாமி உள்ளத்தை குடுக்கிறவளா இருந்தா ஏன் சாமி இவன் பாக்கெட்ல உள்ளதையே திருடிட்டு ஓடுறா? சுவாமி கொஞ்சம் கவனிக்கிறது. அந்த 10 நிமிஷத்துக்கு உடம்ப மட்டுமே கொடுக்கப்பட்டவாளுக்கு 1000ம் 500ம் கொடுக்கிறதானா ஆயுசு முழுவதும் எத்தனையோ ராத்திரிகள் கூடவே இருந்து உடம்ப மாத்திரமல்ல உள்ளத்தை மாத்திரமல்ல உயிரையும் சேர்த்து உமா படுக்கையிலே அர்ப்பணிக்க காத்திருக்காளே உமா ஆத்துக்காரி. அவளுக்கு எத்தனை கோடியாக்கும் கொட்டி கொடுக்கணும். இந்த கணக்கை மறந்துட்டு அவள் தோப்பனார் சேர்ந்து 10,000 ரூபாய் வரணும்னு அந்த கணக்கு மாத்திரம் சொல்றீரே, இது என்ன நியாயம், என்ன தர்மம்? ஐயர், உன் நியாயத்தையும் தர்மத்தையும் இந்த பிளாட்பாரம் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு கதாகாலட்சேபம் பண்ணிய மிஸ்டர் விஜயன், இதுவரைக்கும் உமக்கு தோப்பனாய் இருந்து சொல்ல வேண்டியதை சொன்னேன். இனிமே அந்த பொண்ணுக்கு தோப்பனாய் இருந்து செய்ய வேண்டியதை செய்யுறேன். மிரட்டுற? நான் என்ன மிரட்டுவேன்? கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, பாத்துடுறேன். கோர்ட்டு சட்டம் என்னயா பண்ணும்? நெஞ்சு போடா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை செலவுக்கு பணம் கொடுக்க சொல்லும். வீசி எறிஞ்சிட்டு போறேன் போயா. என்னடா சொன்ன? பணம் தரியா? ஏண்டா உங்ககிட்ட பணத்தை வாங்கி இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். டேய் சோமாரி, நினைச்சு பாடுறா. உன்ன மாதிரி பொண்டாட்டி துருக்கி பசங்க இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க துணிஞ்சிட்டா பணத்துக்காடா பஞ்சம். பாக்குறியாடா பந்தய கட்டாடா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கு 1000 500 நேரம் தர. ஒரே நாள்ல 10 ஆம்பளை கிட்ட இந்த பொண்ணுக்கு 10,000 வாங்கி கொடுத்து உன்னை விட பகட்டான வாழ்க்கை நடத்த வைக்கிறோம். பகையா அண்ணா? ராஜாபாதர், நம்ம தரத்துக்கு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டே அப்பனே. சாமி சாக்கடையில விழுந்து கிடக்குறானே சாமி, அவனை தூக்கி விடுறதுக்கு நம்மளும் சாக்கடையில இறங்கிதான் ஆகணும். நம்ம மன்னிக்கிற சாமி. சொல்றான் பாத்தியா பெருசா வாழ்க்கை செலவு துட்டு தருவானா? உங்ககிட்ட இருந்து இந்த பொண்ணு பணமா கேட்டுச்சு. ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்காது. ஆனா உன்னை தவிர வேற எந்த இடத்துல இருந்தோம் யாருகிட்ட இருந்தோம் இது பெற முடியாத புனிதமான வாழ்க்கையை கேக்குதுடா உங்ககிட்ட. சாமி இவனுக்கு புரியுமா சாமி? புரிஞ்சா என்ன, புரியல.
இவங்கிட்ட இருந்த அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையை வாங்கி கொடுக்காம விட்டு விடுவோம் நான் நினைக்கிறேன். என்னய்யா, ஐயரே, இந்த குயிட்டியா சவால் விடுறான். என்னடா இன்னும் பேசுறா? சவால்ல குயிக்கிறடா, பையங்கமா சவால் விடுறாடா. இதே வீட்டுல உன்னோட சேர்த்து இந்த பொண்ணு வாழ்க்கை நடத்துறத நாங்க பார்க்க விட போறதில்லடா. இவனோட சேர்த்து உங்க அத்தனை பேரையும் இந்த பிளாட்பாரத்தை விட்டு துரத்தாம நாடு விட போங்க. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க. நம்ம பிளாட்பாரத்துல இருந்த பொம்பளைங்க புள்ள குட்டிய எல்லாரையும் சேர்த்து வாரி வளைச்சு லாரியில போட்டு போலீஸுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்கப்பா. போலீஸுக்கா? ஆமாப்பா. சின்ன தாத்தா ஏன் எல்லாத்தையும் நல்ல வேலை சாமி. என்ன சாமி, நம்ம பிளாட்பாரத்துல இருந்த அத்தனை பேரையும் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க சாமி. அந்த பையன் சொன்னபடி செஞ்சுட்டானே. எங்க பையன்? அவன் தான்டா விஜயே, பிளாட்பாரத்தை விட்டு உங்களை கிளப்புறேன்னு சொன்னா இல்ல. ஆமா சாமி, இப்ப என்ன சாமி பண்றது? நான் வேற ஒரு ஜோலியா போயிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துப்போம். நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. வா சாமி, ஏன் சாமி வச்சுன்னு போறேன்? வா பாரு படையா வா. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். நீங்க யாரு? நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே, இவ்வா வசிக்க அதே பிளாட்பாரத்தில் இருக்கப்பட்டவன் தான் நானும். இவ்வாறு எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமோ? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற பெரிய மனுஷன்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மகஜர் அனுப்பிச்சாங்க. அதை அனுசரிச்சு தான் இவங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பெரிய மனுஷால் கொடுத்த மகஜரை அடியே கொஞ்சம் பார்க்கலாமோ? தாராளமா பார்க்கலாமே. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த மகஜர் சம்பந்தமா இந்த பெரியவா கிட்ட நான் 2 வார்த்தைகள் பேச அனுமதி உண்டோ? தாராளமா பேசுங்க. அப்படி என்ன சார் பேச போறாங்க? சார், பேச போது பெரிய மனுஷன் கிட்டன்னு சொன்னாரே, இவர் யார்? உட்காருப்பா. நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார். ஐயா, சாமி, அம்மா, பெரியவாளான நீங்கள் தான் கையெழுத்திட்டு இருக்கிற இந்த மகஜர்ல இந்த பிளாட்பார வாசிகள் மரஜலத்தை அங்கே கழிக்கிறதாகவும் இரவு பகல் எந்நேரமும் பட்டசாராயத்தை குடிச்சிட்டு இவா பண்ற ரகளையினாலே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு தூக்கத்துக்கும் இறஞ்சல் ஏற்படுறதாகவும் பொதுவா இவ்வாளுடைய நடவடிக்கைகள்னால இந்த நகரமே நரகமா மாறிண்டு வர்றதாகவும் கையெழுத்திட்டு இருக்கே. கொஞ்சம் இருங்க. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் உங்க கண்ணால நீங்க கண்டேனா அல்லது மத்தவங்க சொல்ல கேட்டு வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டேளா? சார், நீங்க இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் கேட்கிறேன்னா, இப்ப இருக்கிற அதே பிளாட்பாரத்துலதான் நானும் பல மாதங்களா நிம்மதியா குடித்தன நடந்துட்டு இருக்கிறேன். இந்த பெரிய மனிதர்கள் அந்த ஏரியாவுக்கு வந்ததாகவோ என்ன ஏதுன்னு விசாரிச்சதாகவோ நேக்கு தெரியாது. அதனால தான் கேட்கிறேன், எப்படி கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க சார். எப்படி கையெழுத்து போட்டீங்க? இன்ஸ்பெக்டர், இத பத்தி பலர் பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கடைசியா இவர் ஒரு மகஜர் எழுதி கொண்டு வந்து கையெழுத்து கேட்டார். இவர் செய்யற சமூக சேவைக்கு நாமும் கொஞ்சம் ஒத்துழைப்போமேன்னு கையெழுத்து போட்டோம். அங்க யாக்கும் மிஸ்டேக் பண்ணிட்டு சமூக சேவை செய்ய வந்திருக்கிறாரே அந்த மகானுபாவன், அவருடைய முகரக்கத்தை கவனிச்சாலோ? அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய யோகியதை என்னன்னு கொஞ்சமாவது விசாரிச்சாலோ? நான் ஒண்ணு விசாரிக்கல. என்ன சார், ஆளை பத்தியே தெரிஞ்சுக்காம அவர் சொல்ற வார்த்தையை மாத்திரம் நம்பி எப்படி சார் கையெழுத்து மாத்திரம் போட்டேன்? சாமி, அதுக்கெல்லாம் ஏழு சாமி இவங்களுக்கு நேரம். விஷயம் ஏழைகள் ஆச்சே, கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டாங்க. இவங்களை பத்தி எழுதி கையெழுத்து கேட்டிருந்தா ஊர் இருக்கிற அத்தனை வக்கீலையும் கலந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஏயா ஏயா அவன் மேல பாயற? என்ன தெரிஞ்சு கையெழுத்து போட்டாய்? நம்மளை பத்தி அவங்களுக்கு என்ன சாமி தெரியும்? அவங்கள பத்தி எனக்கு தெரியும் சாமி. இந்த ஆள் இருக்கான, இவன் இருக்கிற வீடு ஏர் கண்டிஷன், போற கார் ஏர் கண்டிஷன், ஆஸ்பத்திரியில பணத்தை வச்சு காக்குற மாதிரி 24 மணி நேரம் குழு கூட அறையில உட்கார்ந்துகிட்டு கையெழுத்து போற. யோ, என்னைக்காவது உன் காலு மண்ணை மிதிச்சிருக்குமாயா? கோவம் வந்தா தனியா செருப்ப கட்டுற. 4 பேர், நீங்க 4 பேர் இருக்கிறதுக்கு 40 ரூம் கட்டிக்கிறீங்க. ஒன்று கொடுத்ததுல பாரியா, வாடகை கொடுத்துட்டு இருக்கிற தம்பதிகள் கல்யாணம் நடந்து எத்தனையோ மாதங்களாதையும் இன்னும் தாம்பத்திய உறவில் ஈடுபடாம இருக்காங்க. ஐயா, இந்த குடும்பம் தெரியுமா உனக்கு? கேட்டா இப்படி வெளியே சொல்ல முடியாது எத்தனையோ வேதனை அவ கஷ்டப்படுறச்சு. எவனோ சொன்னான்னு ஏனோ தானோன்னு கையெழுத்து போட்டுட்டே. தயவு செய்து இனிமே போடாதீங்க. போட்டு சாமி, இவங்க கையெழுத்து போட்டோம், எத்தனை வேணா போட்டோம். இவங்க கையெழுத்து என்ன பண்ணும், எது வரைக்கும் செல்லும்? சாமி, ஏழைங்களுடைய இடத்தை சாமி மாத்துவான். ஆனா ஏழைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குத்துவான. குத்தி விட்டான்னா இவங்க தலையெழுத்தா மாறிடாது. அப்புறம்
மகஜர் எங்கடி மகஜர் பேஜார்தான். There lies the point. இன்ஸ்பெக்டர் சார், சொந்த பெண் ஜாதிக்கு சோறு போடாம விரட்டி விட்டு இருக்கிறவன் பொதுநல தொண்டு செய்யறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ச்சே, சுத்த நான்சென்ஸ். அவர் தாங்க அது. இவரா? அவரேதான். எப்படி? அப்படித்தான். அவன் மனைவி அதே பிளாட்பாரத்துல தான் இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு நாங்க தான் சாமி சோறு போட்டு காப்பாத்துறோம். அந்த பெண்ணை சேத்தாக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கூப்பிட்டுங்களா அந்த பொண்ணு? அவளுக்கு வர வேண்டாம். இதெல்லாம் எதுக்கப்பா? உன் மனைவியோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்துன்னு சொன்னதுதான் நாங்க செய்த ஒரே ஒரு குற்றம். அதுக்காக தாங்க இவ்வளவு வேலையும் கூட்டி வச்சு ஒரு மகனரை தயார் பண்ணி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் உட்காந்து வச்சிருக்கான். எப்படி இருக்கு இவன் செஞ்சிருக்கிற சமூக சேவை? உண்டா இல்லையான்னு கேளுங்க சார். எப்படி சாமி இல்லாமா? கூப்பிட்டுருவனே அவன் பொண்டாட்டிய. என்ன மிஸ்டர், இவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? அடச்சே, எழுதுங்க. பொண்டாட்டியை காப்பாத்த யோசிச்சு இல்லாத உனக்கு பொது தொண்டு என்னை அழுகுது. இந்த மோளக்கட்டைக்கு ஒரு மகஜர் கையெழுத்து போடுறது இவங்க எல்லாம். ஏன் சார் இப்படி எங்களுக்கு கெட்டதை வாங்கி தரீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவருடைய யோகியதை சொல்லி மாத்திரம் இவாளை விடுவிக்க நான் வரலை. இங்க வரதுக்கு முந்தி இந்த ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து பேசியாக்கும் வர்றேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னார். என்ன கன்சல்ட் பண்ணாம எதுவும் செய்யக்கூடாது. எஸ் சார். முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு. எஸ் சார். அதுக்கு முன்னால கையெழுத்து போட்ட இவங்களை வெளியே அனுப்பு. எஸ் சார். யார பெரிய மனுஷன் நம்ப முடியல. உங்க வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்க ஏதாவது செஞ்சோம்னா எங்க உத்தியோகமும் கூடி போடுறது. போங்க எல்லாரும். பெரிய நியூசன்ஸ் ஆச்சு. வாங்க எல்லாரும் வாங்க, எழுதுங்க. ராஜாபாதன், விஜயன் தான் இவ்வளவுக்கும் காரணம்னு நம்ம வாழ்க்கை நன்னா தெரிஞ்சு போச்சு. இவாகிட்ட அவன் தனியா மாற்றிட்டான், தனித்தனியா பிச்சை எடுத்து போடுவாள். இந்த மாதிரி அசம்பாவிதம் ஒண்ணும் நேராம நீ கூடவே இருந்து நன்னா பாத்துக்கோ. நேக்கு அவசர ஜோடி இருக்கேன்னு சொன்னேனே, போய் சுருக்கு வந்துடுறேன். சரி சரி சார். ராஜாபாதர் என்ன பாரு, கண்டிக்க வேண்டியவங்களை காலத்துல கண்டிக்காம கண்டவங்களுக்கெல்லாம் இப்படி கண்மூடித்தனமா ஜே போட்டு போட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். யாரிச்சாவளியே என்ன ஏற்றிக்கிட்டு எனக்கே ஜேவா அடச்சே ஏந்தியா. இனிமேலாவது ஜே போடுங்கப்பா, உருப்படுவீங்க. அப்படி சொல்லுப்பா ராஜாபாதர் தம்பி. இப்படி வாங்க. என்ன தாத்தா பொய்ய புழக சொல்லி புள்ள குட்டிகளோட நம்ம அத்தனை பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சுவிட்டு விஷயம் புட்டுக்கிட்டதுனதுக்கு அப்புறம் பொசுத்துன ஓடியாந்து மாடி வேலை ஏறி கதவை சாத்திக்கிட்டானே, இவனை சும்மாவா விடணுங்கிறாய்? இப்ப என்ன பண்ணுங்கிறாய்? ஒண்ணும் இல்லை. நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவன் மேல ஆளுக்கு ஒரு கையா வச்சு எடுத்துட்டோம்னா எங்க ஆத்திரம் தீர்ந்தது. அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு அத்தனை பேரும் அவன் மேல கைய வைக்கும் போது எவன் கையாவது படாத இடத்துல பட்டவன் பொசுக்குன்னு போயிட்டான். அந்த பொண்ணோட கதி என்ன ஆவறது? என்ன தெரியுமில்ல உனக்கு? நான் பொறுத்துக்கலாம். நான் ஏன் பொறுத்துட்டு இருக்கிறேன்? அந்த அப்பா பொண்ணுக்காக. அதனால அந்த பையன் மேல இருக்கிற ஆத்திரத்தை அந்த பொண்ணு மேல அனுதாபமா மாத்திக்கிட்டு இன்னையில இருந்தாவது இந்த பையன் அந்த பொண்ணோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்துறான் இல்லையான்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து புத்திமதி சொல்லி பார்ப்போம். உருப்படியான காரியம், உருப்படியான காரியம். கூப்பிடு அவனை. தாத்தா, எனக்கு இவனோட பேச முடியாது. நீ பேச தாத்தா. நீ எங்களுக்கு பண்ணிருக்கிற கீழகத்துக்கு ராஜாபாதர் சொன்னதுனால உன்னை உசுரோட விட்டு வச்சிருக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதே மாதிரி நீயும் பழைய இடாவுகளத்தை எல்லாம் மறந்து விட்டு நீ தாலி கட்டுற பொண்டாட்டியோட மரியாதையா குடும்பம் நடத்தணும். இல்ல இந்த பேட்டையில மட்டும் இல்ல, எந்த கோட்டைக்கு போனாலும் உன்னை வாழ விட மாட்டோம். யார மிரட்ட? நாங்க அக்குதுக்கு இல்லாத கூட்டம்டா. குனிஞ்சா பூமி நிமிந்தா வாழும். இதுக்கு இடையில ஒரு நிமிஷம் நினைச்சா உன்னை ஊடு ஓய்விடுவோம்டா. அட சரதான் போயா, சரதான் போயா. பொழுது விடிஞ்சா ரோதனையத்தான் பாக்குறோமே கேக்குறோமே சரதாம். பொழுது விடிஞ்சா ரோதனையத்தான் பாக்குறோமே கேக்குறோமே சரதாம் போயா, சரதாம் போயா. தெருவோரமா எங்க பரிவாரமா அந்த மேல் மாடி மேலே அதிகாரமா. தெருவோரமா எங்க பரிவாரமா அந்த மேல் மாடி மேலே அதிகாரமா. நெடுங்காலமா இந்த அலங்கோலமா உன்னை ஏன் என்று கேட்காத பழங்காலமா.
அடங்கி போட்டான் நீ ஒருத்தன் போய்யா போ சுத்தம்மா அட சரதான் போய வேர்வைய படிப்போம் வேலைய முடிப்போம் வேர்வைய படிப்போம் வேலைய முடிப்போம் கூலிய கேட்போம் கஞ்சிய குடிப்போம் மரியாதை நாளும் மரியாதை நாளும் கேட்டம்மா 1000 பேர் குழந்தை புட்டான் நீ ஒருத்தன் போய்யா போ சுத்தம்மா சார்தான் போய்யா நடைபாதையில் ஒரு சமுதாயமா அதை நாள்தோறும் பணங்காசு பயன் காட்டுமா நம்பிக்கை நெஞ்சில் கிடக்கு உங்களுக்கெல்லாம் நாளைக்கு பதில் இருக்கு நல்ல நம்பிக்கை நெஞ்சில் கிடக்கு உங்களுக்கெல்லாம் நாளைக்கு பதில் இருக்கு குனிஞ்சவனோ நிமிர்ந்து புட்டா புட்டினவன் நிறுத்தி புட்டா சுத்தம்மா அட சரதான் போயா எனக்கு எங்க அத்தை மாமா கண்ட்ரோல். ஒரு ஐடியா ஒரு ஐடியாவும் அதுகிட்ட பலிக்காது இந்த ஐடியா நிச்சயமா பலிக்கும் சொல்றேன் கேளு இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் யாருமே இல்லாத பொட்டியா பார்த்து நான் ரிசீவர் பண்ணிடுறேன் நீ பகல்ல டிக்கெட்டை வாங்கிக்க ராத்திரில வண்டி ஏறு நீ ரொம்ப லேட்டு வண்டிக்காவது கொஞ்சம் டயத்துக்கு போய் சேரு இதுதான் வீட்டுல ஒரு நாளாவது இந்த மாதிரி சேர்த்து நிம்மதியா நின்று இருக்கமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு வசதி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்ன புத்தாலித்தனமா அரேஞ்ச் பண்ணிருக்கான் அதாவது நீ வாழ்க செங்கல்பட்டு வந்துடும் இருக்கிறது கொஞ்ச நேரம் வேகமா வந்துட்டு இங்க என்ன வைக்கும் நம்ம 2 பேரை தவிர வேற மனுஷன் தான் தரோம் மனுஷன் தான் மூஞ்சி ஏதோ மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ஆக்சிடென்ட் கார் மாதிரி எங்கெங்கே பள்ளமா இருக்கு சும்மா யாரு நீ தாம்பரம் வந்துடுச்சுங்களா ஆழ்ந்தது போ பெரிய வாயா வாயா ஆயா ஏயா தாம்பரம் போற ஆளு இதுக்குள்ள ஏன் புந்துக்கிட்டு இருக்க டிக்கெட் இல்லாதவங்களுக்கு பூந்துக்கிறதுக்கு இதை விட ரயில்ல வேற வசதியான இடம் கிடையாதுங்களா டிக்கெட் இல்லையா நீ ஓதிக்கிறாக்கியா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேக்குதா பார்த்து ஏறணும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்னங்க நாங்க எங்க வேணாலும் ஏறிக்கிடுவோம் எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கிடுவோம் ஜம்முன்னு இருப்போம் என்னங்க நீங்க எது வரைக்கும் நாள் போறாருன்னு கேளுங்க எது வரைக்கும் போறேன் நீ எது வரைக்கும் போற நான் செங்கல்பட்டு தான் போறேன் நீ எங்க போற நான் விழுப்புரம் வரைக்கும் போறேன் அதுக்கு இடையில இறங்க மாட்டேன் டிடிஆர் வந்தாலும் டிடிஆர் வந்தா இல்லையா இதுதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆச்சு ஜில்லாவுக்கு ஜில்லானா இது நிற்கும் அது தெரிஞ்சுதானே நான் ஏறி இருக்கேன் மாம்பழத்துல நிக்குமே அதுக்கு என்ன ஆச்சு உள்ள விட மாட்டேன் அப்படியா அண்ணா ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் நல்லா நீட்டி விடுங்க இவனுங்களுக்கு தான் இது காலம் எத்தனையோ ஜென்மத்துல என்னென்னமோ பாவெல்லாம் செஞ்சிருக்கேன் அதான் இந்த ஜென்மத்துல இந்த நேரத்துல இந்த ரயில்ல இந்த ஓசி கிராக்கி வந்து இழவு கூட்டுறான் அதை விடு மாம்பழத்துல வண்டி நிக்கும் நம்ம 2 பேரும் இறங்கி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து வச்சிருக்கேன் 10 ரூபாய் ஏதுங்க அடுத்த வாரம் ரேஷன் பணம் அடுத்த வாரம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல ஹோட்டல்ல ரூம் எடுத்து காலையில வீட்டுக்கு போறோம் என்ன
நீ வாபஸ் வாங்கடா. என் அபிமான நட்சத்திரம் நடிகர் தங்கப்பாவை கேவலமா பேசுறத வாபஸ் வாங்கடா. ஏன் அபிமான நட்சத்திரம் ராஜப்பாவை நீ கேவலமா பேசுறது எங்கிட்ட வாபஸ் கேளுடா. நான் உங்க ராஜப்பா எங்க தங்கப்பா கிட்ட ஆட்ட முடியும். உங்க தங்கப்பா எங்க ராஜப்பா கிட்ட அசைக்க முடியுமாடா. அப்படியா? இப்போ அதச்சி காமிக்கிறேன்டா. இப்ப சொல்லு, ஜெயிச்சேங்கிற முறையில என்கிட்ட வாபஸ் வாங்குறியா? முடியாதா? உன்னை வேக வச்சு காமிக்கிறேன். உயிரோட உன்னை வேக வச்சு காமிக்கிறேன். கொள்ளிக்கட்ட இட்லி உண்டா? வேண்டாம் வேண்டாம், சண்டை நிறுத்துக்கோ, சண்டை நிறுத்துக்கோ, நிறுத்துக்கோடா, நிறுத்துக்கோடா. ஹோட்டலா என்னடா இது? எத்தனை கஸ்டமர் ரூம்ல வந்து தங்கி இருக்கா? நம்ம ஹோட்டல பத்தி என்னடா நினைப்பா? என்ன சண்டை, என்ன கலாட்டா இது? சார், அது அந்த பைத்தியக்காரங்கிட்ட சொல்லுங்க சார். நானாடா பைத்தியக்காரன்? நீதான்டா பைத்தியக்காரன். நானாடா பைத்தியக்காரன்? நீதான்டா. போடா. ஐயோ ஐயோ அப்பா, கொத்துவேன். ஐயோ மண்ணே வந்துட்டானே. கண்ணெல்லாம் சொல்லுறது போடுவா போடுறா. ஐயோ ஏய் சண்முகம் போடுவா. நான் மேனேஜர் ரஷ்டி போறேன். இவனை புடிச்சு வச்சுக்கோ, போலீஸ்ல ஒப்படைக்கணும். டேய் பலகார பாய். கிட்ட நெருங்கி நீடா ஒண்ணே குத்தி. ஐயோ கொலை செய்வேன். ஐயோ தூங்கிட்டானா? ஐயோ எனக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் இல்லையே. எங்க ஒளிவே? ஐயோ போலீஸ்காரங்க வந்து நம்பிக்கிட்டு போவாங்களே. ஐயோ புத்தி சரியில்லை, புத்தி சரியில்லை. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்னப்பா இது? நம்ம சரக்கு மாத்த சின்ன தம்பி இவனை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். கண்ணு சொல்றத பார்த்தா பயமா இருக்கு சார். அப்படியா? சீக்கிரம் பக்கத்துல இருக்க டாக்டர் அழைச்சு போங்க. எங்க அந்த பையன்? சார் நான் குடிக்க போறேன், இன்னைக்கு வாங்க வரேன் சார். சரி சரி, சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போங்க. நான் போலீஸ் போன் பண்றேன். சண்முகம் நீ கொஞ்சம் கூட வாப்பா, அந்த பக்கம் குடிச்சுக்கீங்க. மெல்ல. ஈவன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார், நான் மீனாட்சி ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன். எங்க ஹோட்டல்ல ஒரு சரக்கு மாஸ்டர் இன்னொரு சரக்கு மாஸ்டர் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். அடிபட்ட நிலைமை ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல தோணுது சார். அப்படியா? ஆமா சார், சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும். சிங்கிளா டபுளா? ரேட் எப்படி? சிங்கிள் 10 ரூபாய். கரெக்ட் கரெக்ட். அது அப்ப உங்க அட்ரஸ் நேரையும் இதுல எழுதிருக்க. டேய் பாய் சார், இவங்களே நம்பர் 32 கடைக்கு போய் வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடு. ஐயோ கஷ்டாலே. அதோட பேய் காலப்பா காலப்பா மனுஷன் ஐயோ புத்தி சரியில்லப்பா, புத்தி சரியில்லப்பா. இல்லையா இல்லையா புத்தி சரியில்லை. கொலைப்பா கொலை. யாரைய கொலை பண்ண? பெரிய ஹீரோ நடிகர் ராஜப்பா இருக்காளே, அவனுடைய ரசிகன் இந்த ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா இருந்தான் பாரு, ஓசி டிக்கெட் பையன். அவனை கொத்து கொத்துன்னு கொத்திட்டேன். அவனை கொத்துன என்னுடைய மூச்சு. இந்த தமிழகத்தின் தனிப்பெரும் தல நடிகர் தங்கப்பாவே அந்த பையன் எதிர்க்க என் நெஞ்சு கஷ்டப்படும்படியாக திட்டான். அவனை ஒரு மரணம் அந்த இடத்திலேயே தூங்கிட்டான். இந்நேரம் பரலோகத்துல பாதுசா பக்கம் என் கையில காப்பு போட்டு கொண்டு போடுவாங்க. அம்மா சத்தம் போடாதீங்க, பேசாம கதவை சாத்திட்டு உள்ள இருப்போம். உனக்கு இட்லி சொல்லணும் வர சொல்லணும், வேற சமயக்காரனை பாத்துக்கியா? என்னையா அந்த மக்கள் பாக்கோ சாத்தி வாங்க. எப்படி? எந்த ஊர்? இந்த ஊர் தான், இந்த ஊர் தான். யார் நீங்க? நாங்க வந்து புருஷன் பொண்டாட்டி. வீடு இருக்குல்ல? அப்புறம் ஏன் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறீங்க? அது வந்து வீட்டுல இடஞ்சல். அது சரி சரி, ஸ்டேஷனுக்கு நடங்க. புருஷன் பொண்டாட்டி. உங்களை போல ஹோட்டல் தம்பதிகளை நாங்க பல பேரை பார்த்திருக்கிறோம்.
உங்க முகரைகளை பார்த்தாலே தெரியல. நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ ஐயோ என்னங்க என்னங்க இது என்ன பேசாம வா. நாட்டப்பிள்ளையாவது நிம்மதியா இருக்க விடுறாங்களா பாப்பா. வா. ஐயோ நீலகண்டம் ராஜாபாதன் சின்னப்பா போலீஸ் பின்னால போயிட்டு இருக்கிற. இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்தாட்டா போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஏண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் வாங்கி கொடுத்து செங்கல்பட்டால போக சொன்னேன். ட்ரெயின்ல நானே போனோம். அங்க ஒரு ஓசி டிக்கெட் அடைஞ்சல். சரி இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம்னு இங்க வந்தோம். இங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து கூட்டு நாங்க புருஷன் முன்னாடி எவ்வளவோ தூரம் சொன்னே கேட்கல அவங்க. கேட்கலையா? நான் சொல். சரியா வராத. நீ தைரியமா போ. நான் வர வேண்டிய விதமா ஸ்டேஷனுக்கு வர. போ போ. ஏய் வந்துடுறா. ஐயோ இங்க பாருங்க. அட பாவி சாமி, தலைமுறை தத்துவமா கோட்டுப்படி ஏறாத குடும்பமாச்சு. இந்த பையல கூண்டுக்குள்ள பார்க்கும் போது என் சரீரமே உதறது சாமி. ஏயா உதறது? அந்த பிள்ளைங்க ரெண்டா லாக்கப்லயாவது சரியா இருக்கு. சந்தோஷப்படியா எல்லாம் உன்னால. போலீஸ் ஸ்டேஷன் பொறு. இன்ஸ்பெக்டர் சார். யார் சார் நீங்க? நான் அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். நீங்க அடைச்சு வச்சிருக்கிறே அந்த 2 பேரும் எனக்கு வேண்டப்பட்டவன். நீங்க எந்த ஜெனரல் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி. ஏன் சார், உங்களுக்கு வேண்டியவங்கிறதுக்காக வேண்டி தப்பு பண்ணவங்களை விட்டுற முடியுமா? க்ஷமிக்கணும். இவா என்ன தப்பு பண்ணாலும் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது ஒரு தப்பா? ஏன் சார், புருஷன் பெண்டாட்டி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது இல்லையா? அவள் என்ன ஏதுன்னு விசாரிச்சாலோ? விசாரிக்காம இங்க கொண்டு வருவோமா சார்? ஆனா அவங்க சொன்ன பதில் நம்பும்படியா இல்ல. நம்ப முடியாதபடி என்ன பதில சொன்னாலோ புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. ஏன் சார், இப்ப 2 பேரும் புருஷன் பெண்டாட்டி சொன்னதை உங்களால நம்ப முடியலையா? எப்படி முடியும்? எப்படி சொல்றவங்க ஏழைங்களாச்சே. எங்க ஜாதி பணத்தை என்ன செய்யறதுன்னு புரியாத பணத்திமிரு பிடிச்சவங்க தினத்துக்கு ஒரு பொண்ண பாண்டியாக்களையும் பிளைமோத்தனையும் அழைச்சுக்கிட்டு ஹோட்டல்ல மாத்திரம் இல்ல சாமி, பட்ட பகல்ல பப்ளிக் ரோட்ல கட்டி பிடிச்சு போறா. அதுக்கு பேர் சோஷியல் லைஃப். அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே துணிஞ்சு யாராவது கேட்டாலும் அவங்க சொல்ற இல்லாத ஆயிரக்கணக்கான பொய்க்காரங்க அப்படியே நம்பிடுவாங்க. ஏழைங்களாச்சே சாமி. இருக்கிற ஒரு உண்மை காரணத்தை சொன்னா இவங்களால நம்ப முடியுங்களா? ரொம்ப சிரமம் சாமி. சார், இந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசுறான். அது நேக்கும் தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், அவன் சொல்ற பாணி கொஞ்சம் தரம் குறைஞ்சிருக்கே தவிர அதுல இருக்கிற கருத்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரியவங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக்கும். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இவா 2 பேரும் அந்த பையனுக்கு அத்தை மாமா உறவு. ஊர் அறிய உலகறிய அப்பாளுக்கு அக்னி சாட்சியா மந்திரம் சொல்லி கல்யாணம் செய்து வச்சவன் நானாக்கும். இன்னும் அந்த ஹோட்டலுக்கு அவங்க ஏன் வந்து தொலைஞ்சாங்க சொல்லி போடுறேன். செத்து அப்படி வர்றேன். வாங்க. ராஜாபாது, அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போனதுல என்ன ரகசியம் இருக்கு? அத்தை வேற ஐயா சொல்றேன்னு கூட்டு போறாரு. என்னால உனக்கு புரிஞ்சா இந்த பிள்ளைங்க எங்க வருது? என்ன கிளராஜகம் புரிஞ்சுட்டோ? வெரி சாரி சார். இந்த காரணத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் அங்கேயே அவங்கள விட்டுருப்பேன் சார். என்ன சார், புருஷன் பெண்டாட்டின்னு சொல்லியே நீங்க விடலையே, இதை சொன்னாலா விட்டுருக்க போறேன்? சொல்ல வேண்டாம் சார். நான் கேட்ட உடனே அவங்க தத்து புத்துன்னு உளறிட்டாங்க. அதனாலதான் நான் சண்டையப்பட்டு இங்க கொண்டு வர வேண்டியதாகி போச்சு. அதோட சார், உண்மையாகவே தப்பு பண்றவங்களை கேட்டா கூட நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு தானே சார் சொல்றாங்க. உங்க பொசிஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் மனுஷாலையும் முகத்தையும் பார்த்து கொஞ்சம் நிதானிக்கணுங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. உங்களுக்கு தெரியுமே, 1000 கொலைகாரர்கள் விடுவிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதானே சட்ட விளக்கம். ரொம்ப கரெக்ட் சார். கொஞ்சம் அவளை விட சொல்றா? ஆல்ரைட். ஏண்டி நிக்கிற? ஐயா சாமி விட சொல்லிட்டாரே, வா. ராஜா மாதிரி யாரை சொல்ல குத்தம் இல்லப்பா. இல்ல வேண்டாம், கண்டத்திலிருந்து தப்பிச்சுட்டேன். தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. போன போ. எங்க கதை சாத்துற? காரணமா தான் அங்க என்ன ஹோட்டல்ல தங்கி இருந்தா? ஹோட்டலா? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளியா? அப்படியே ஹோட்டல்ல தங்கி இருந்தா நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாச்சேடா. அந்த குற்றத்துக்காக வேண்டி நீ இங்க இருந்துதான் தீரணும். ஐயோ சாமி சாமி சாமி, யாரா இருக்கோ எதையோ பேசுற, எங்களுக்காக 2 பேர் சாமி அவன்கிட்ட. என்ன சார் இது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து? இன்ஸ்பெக்டர் சார், உங்க காலை தொட்டு கேட்டுக்கிறேன், இவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க அடைச்சு வைங்க. இப்ப இவங்களை வெளியே விட்டீங்க, அந்த பிள்ளைங்க 2 உள்ள வந்துருவாங்க. என்ன சார் இது? மன்னிக்கணும், நான் தான் சொன்னேன், அந்த ஆத்திரத்துல உள்ள தலைதா போடுங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்லையா? மாமா பாரு, போறாங்க. இது தொலைத்தோடு சாமி. அத்தைக்கு மத்தக்கையாக்கும். ஆமா மாமா மாமா மாமா, மிஸ்டர் மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆளு மிடுக்க நாக்கும் நீர். மிடுக்கனாவது கடுக்கனாவது நம்ம கையில என்ன இருக்கு சாமி? எல்லாம் அவன் செயல். அவர் என்ன பண்ணுவாரு?
உனக்கு தெரியாத விஷயத்துல தலையிடாத. இது என்னங்க? அத்தைக்கு என்ன? அத்தைக்கு அத்தைக்கு ஒண்ணும் இல்லை. ஏதோ நான் தத்தெடுத்த பயலுக்கு நீ பொஞ்சாதியா வந்த வேலை, ஏன் பொஞ்சாதி ஒரு புள்ளைய பெத்தெடுத்துக்க போறான். பொண்ணு வந்த வேலையெல்லாம் மிஸ்டர் மாமா, உங்களை இங்க தனியா விட்டுட்டு அவ ஸ்தலம் தேடிட்டு வெளியில போனா பாருங்கோ, அந்த வேலையாக்கும் விசேஷம். அந்த வேலையும் விசேஷமும் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கண்டாமோ? பின்ன இவனுக்கும் ஒரு பய பிறக்கணும், அதையும் நாங்களே வளர்க்கணும் தானே நாங்க இங்கேயே இருக்கோம். ஐயோ, 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 ஐயோ. இன்னமும் நீங்க இங்கேயே இருந்தா உங்களுக்கு தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுவும் குழந்தை தானடா. ஐயோ, பெரியவரே, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை நிஜமாவே உங்களுக்கு இருக்கா? இல்லாம அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. என்ன இவங்கள காசி கூட்டு போக சொல்றியா இல்ல ராமேஸ்வரத்துக்கு கூட்டு போக சொல்றியா? அவங்க ஏன் அவங்களை விட்டுட்டு நீங்க போனா போதும். மாட்டேன் மாட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க வந்து இருக்கிறோம். எங்கட போ போ போன்னு. ஐயோ, ஐயோ. நீங்க பார்க்க அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? புரியுதா சாமி? மிஸ்டர் மாமா, ஏன் சாமி? அவ கொஞ்சம் தனிச்சு இருக்கணும், அதாக்கும் காரியம். மனசுலாச்சோ? அவருக்கு ஆகுது, உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. ஆகுதா? இப்பதான் புரியுது. அப்பா, நாங்க பொழைச்சோம். சரி, புறப்படுங்க. அதுல மருமகளே நர்ஸா இருக்கிறதுனால நல்லபடியா கவனிச்சு தாயும் புள்ளையுமா அனுப்பிச்சு வச்சா அப்பப்பப்பப்பப்ப, அந்த டயத்துக்கு கூட்டிட்டு வாங்க ஐயா, பாத்துக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா வயசான காலத்துல இப்படி. இத பாருங்க, வயசை பத்தி இனிமே நீங்க பேசக்கூடாதாமா. இப்ப புறப்பட போறீங்களா இல்லையா? சரிப்பா போறேன். சாமி, அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பாருங்க. அடுத்த மாசம் ஏன்? இந்த மாசமே. சரி, இந்த மாசம் பாருங்க. இத பாருங்க, இன்னைக்கே நீங்க புறப்பட்டா கூட நல்ல நாள் தான் அவங்களுக்கு. நாளை போறேன். அப்ப கூட இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தானா? நாளை